வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவும் உக்ரைனும் தினமும் மாறி மாறி நடத்தும் தாக்குதல்களில் ரஷ்யாவுக்குள்ளே ரஷ்ய ராணுவத்தின் ஆயுத கிடங்கில் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படுவதைத் தொடர்ந்து ரஷ்யாவின் வொரோனேஜ் நகரின் சில பகுதிகளில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ரஷ்ய ராணுவத்தின் ஆயுத கிடங்கு அதன் உக்கிரமான விளைவுகளாக பற்றி எரியும் தீ மற்றும் தொடர்படிப்புகளை காட்டும் படங்கள் மற்றும் காணொளிகளை ரஷ்ய சமூக ஊடக சேனல்கள் வெளியிடுகின்றன. ரஷ்யாவின் ஆஸ்ட்ரா டெலிகிராம் சேனல் வொரோனேஜ் நகரின் குடியிருப்பாளர்களை மேற்கோள் காட்டி உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யாவுக்குள் உள்ள சோல்டாஸ்காய் கிராமத்தில் மிகப்பெரிய வெடிப்பு மற்றும் தீ ஏற்பட்டதாக குறிப்பிட்டது. அந்த கிராமத்தில் உள்ள ரஷ்ய ராணுவ தளத்தோடு இணைக்கப்பட்டிருந்த வெடிபொருள் சேமிப்பு தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளிகளில் தொடர் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்கின்றன. அங்குள்ள பொதுமக்கள் இரண்டாம் நிலை வெடிப்புகள் மணி நேரம் நீடிப்பதாக புகார் அளிக்கின்றனர். அதே நேரத்தில் செயற்கைக்கோள் படங்களும் அந்த பகுதியில் தீப்பிடித்து எரிவதை காட்டியது. வொரோனேஜ் கவர்னர் அலெக்சாண்டர் குசேவ் தமது டெலிகிராம் சேனலில் இரவில் ஆளற்ற விமானத்தின் பாகங்கள் வீழ்ந்து அந்த இடத்தை வெடிக்கச் செய்ததாகவும் எவை என்பதை குறிப்பிடாமல் பல கிராமங்களில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்றும் கூறினார். ஒருவழி தாக்குதல் ஆளற்ற விமானம் ஏவப்படுவதின் நோக்கமே அது இலக்கில் போய் மோதி வெடிக்க வேண்டும் என்பதுதான். ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அது இலக்கில் வீழ்ந்து அழிவை ஏற்படுத்தினால் விமானம் ஏவப்பட்ட நோக்கம் விமானம் சுடப்பட்டாலும் நிறைவேறுகிறது. ரஷ்ய ராணுவத்தின் ஆயுத கிடங்கு ஒரு கிராமத்தில் வெடித்ததில் அந்த கிராமம் மட்டுமின்றி பல கிராமங்களில் இருந்தும் மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்றால் வெடிப்பு மிக பெரிதாக இருக்க வேண்டும். தீ வேறு கிராமங்களுக்கும் பரவலாம் என்ற சாத்தியமும் இருக்கலாம். 2 வாரங்களுக்கு முன் இதே பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய ராணுவ ஆயுத கிடங்கு வெடித்து சிதறியது. பின்னர் வெடிப்புகள் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு தொடர்ந்தன. 2 தினங்களுக்கு தீயணைப்பதற்கு நெருங்கவே முடியாத நிலையில் அனைத்தும் கருகின என்று ரஷ்ய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. அப்போதும் பல கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியேற்றங்கள் அறிவிக்கப்பட்டன. இன்று அதிகாலை ஆயுத கிடங்கு வெடித்ததன் விளைவுகள் முற்றிலும் அகற்றப்பட்ட பின்னரே சேத மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் வொரோனேஜ் கவர்னர் அலெக்சாண்டர் குசேவ் கூறினார். ரஷ்ய அதிகாரிகள் பெரும்பாலும் தாக்குதல்களின் விளைவை குறைத்தே வெளியிடுவார்கள் என்று ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் குறிப்பிடுகின்றன. ரஷ்ய செய்தி ஊடகமான நெக்ஸ்டாவின் கூற்றுப்படி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வொரோனேஜ் பிராந்தியத்தில் நடந்த ஆளற்ற விமான தாக்குதலால் ஏற்பட்ட மிக மோசமான விளைவுகள் பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் 2 ஆளற்ற விமானங்கள் குர்ஸ்க் மற்றும் பெல்கரோட் பிராந்தியங்களில் ஒரே இரவில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியது. உக்ரைன் ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள ராணுவ மற்றும் உள்கட்டமைப்பு தளங்கள் மீது ஆளற்ற விமான தாக்குதல்களின் தாக்குதலை முடுக்கிவிட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலும் நேரடியாக பொறுப்பேற்பதில்லை. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தை உக்ரைன் ராணுவம் ஆக்கிரமித்ததால் ரஷ்யா உக்ரைனுக்குள் தினசரி ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்துகிறது. அவற்றின் இலக்குகள் பெரும்பாலும் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளே. பாதிக்கப்படும் பொதுமக்கள் உக்ரைனிய அரசின் மேல் வெறுப்பு கொள்வார்கள் மற்றும் அப்படியான தாக்குதல்கள் ரஷ்ய ஆதரவாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பது மாஸ்கோவின் கோணம். ரஷ்ய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதல்களை நடத்துகிறது. உக்ரைனின் இலக்குகளில் ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு தளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் விமான தளங்கள் ஆகியவை அடங்கும். அவற்றின் இழப்பு மாஸ்கோவின் இராணுவ இயந்திரத்தை பாதிக்கும். நாங்கள் எங்கள் ஆளற்ற விமானங்களையும் மேம்படுத்தி வருகிறோம் என்று உக்ரைனிய வெளியுறவு கொள்கை கவுன்சிலின் பாதுகாப்பு திட்ட இயக்குனர் ஹன்னா ஷலஸ்ட் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அவை முதலில் ரஷ்ய எல்லைக்கு அருகில் உள்ள நகரங்களில் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் நாங்கள் நீண்ட தூர ஆளற்ற விமானங்களை பயன்படுத்த தொடங்கினோம். அதனால் தான் ரஷ்யாவுக்கு உள்ளே நீண்ட தூர தாக்குதல்களை நீங்கள் காண்கின்றீர்கள். இது திறன்களுடன் தொடர்புடையது. தற்போது பயன்படுத்தப்படும் ஆளற்ற விமானங்களை விட அதிக தூர வீச்சு கொண்ட ஆளற்ற விமானங்கள் தற்போது சோதனையில் உள்ளன. மிக விரைவில் ரஷ்யாவுக்குள் ஆழமான பகுதிகளில் அவை தாக்குதல் நடத்துவதை காண்பீர்கள் என்று கூறினார். உக்ரைன் பிரதேசத்தில் ரஷ்யா தனது தாக்குதல்களை தொடர்கிறது. உக்ரைனுக்குள் ரஷ்யாவால் ஒரே இரவில் ஏவப்பட்ட 67 ஆளற்ற விமான தாக்குதல் பற்றி எமது உலக செய்திகள் தளமான வேர்ல்ட் இன்டர்வில் சற்று முன்னர் காணொலியொன்றை பதிவேற்றம் செய்தோம். அதை பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ஆளற்ற விமானங்கள் தயாரிப்பது மற்றும் அதிதொலைவுக்கு பறக்கும் விதத்தில் மேம்படுத்துவது ஆகியவற்றில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது. அதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அந்த ஆளற்ற விமான தயாரிப்பில் பயன்படுத்த மேற்கு நாட்டு பாகங்கள் தாராளமாக கிடைக்கின்றன மற்றும் மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள மேற்கு நாட்டு விமான பாகங்கள் மேற்கு நாடுகளால் இலவசமாக கொடுக்கப்படுகின்றன.
நேற்று ஜெர்மனியில் உள்ள ராம்ஸ்டீன் அமெரிக்க விமான தளத்தில் உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழுவின் 24வது கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கூடியிருந்தனர். நிகழ்வை ஆரம்பித்து வைத்த அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் உரை நிகழ்த்தினார். அவர் பேசிய போது உக்ரைனுக்கு ஆளற்ற விமான தயாரிக்க விமான பாகங்களை வாங்குவதற்கு $200 மில்லியன் நிதியை அமெரிக்கா ஒதுக்கியுள்ளது என்று குறிப்பிட்டார். உக்ரைன் கோருவது அமெரிக்க விமான பாகங்கள் என்றால் அமெரிக்காவை நேரடியாக அனுப்பி வைக்கும். ஒருவேளை அந்த விமான பாகங்கள் மற்றும் ஒரு மேற்கு நாட்டில் தயாரிக்கப்படுகிறது என்றால் அதை வாங்குவதற்கு உக்ரைனின் சார்பில் அமெரிக்கா பணம் செலுத்திவிடும் என்பதே இவர்களுக்கு இடையே உள்ள ஏற்பாடு. தினமும் நடக்கும் ரஷ்ய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை தடுப்பதற்கு உக்ரைனுக்கு மேலதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொடுப்பது பற்றியும் ராம்ஸ்டீன் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பல ஐரோப்பிய நிறுவனங்களுடன் உதவியுடன் அமெரிக்கா உக்ரைனுடன் இணைந்து சோவியத் தயாரிப்பு S-300 வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் R-27 வான் ஏவுகணைக்கு மாற்றாக வடிவமைத்து உருவாக்குவது பற்றியும் உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்யும் 50 நட்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு விளக்கமளித்தார் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின். இது ஒரு புதிய தகவல். உக்ரைனிடம் சோவியத் தயாரிப்பு S-300 வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன. ஆனால் அதில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகளை வாங்குவதென்றால் அவற்றை தயாரிக்கும் ஒரே ஒரு நாடு ரஷ்யா தான். அதனால் தான் அதற்கான மாற்றீடு ஒன்றை பல ஐரோப்பிய நிறுவனங்களின் உதவியுடன் அமெரிக்கா வடிவமைத்து உருவாக்குகிறது. உக்ரைனின் வான் பாதுகாப்பின் முக்கியமான பிரிவுகளை வலுப்படுத்த முடியும் என்பதால் S-300 மற்றும் R-27க்கு மாற்றாக ஒரு நேர்மறையான சாதனத்தை பெறப்போகிறது. ஒரு சோவியத் தயாரிப்பு சாதனத்தின் மாற்றீட்டை அமெரிக்கா உருவாக்குவது புதிய முயற்சி. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் தமது பேச்சில் குறிப்பிட்ட மற்றொரு விஷயம், மேற்கத்திய தயாரிப்பு விமான ஏவுகணைகளை உக்ரைனின் சோவியத் தயாரிப்பு போர் விமானங்களில் பொருத்தும் விதத்தில் சோவியத் தயாரிப்பு விமானங்களின் ஏர்ஃப்ரேமில் மாற்றங்களை செய்வது. என்னதான் உக்ரைன் மேற்கு நாடுகளிடமிருந்து F-16 விமானங்களை பெற்றாலும் உக்ரைன் தம்மிடமுள்ள சோவியத் வகை விமானங்களையும் நீண்ட காலத்திற்கு நம்பி இருக்க வேண்டும். மேற்கத்திய வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணைகளின் விநியோகம் ரஷ்ய விமான தாக்குதலின் அளவு அதிகரிக்கும் போது உக்ரைனின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்காது என்று ஆஸ்டின் குறிப்பிட்டார். மற்றும் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணைகளின் குறிப்பிட்ட ரகங்கள் பற்றிய தகவல்கள் அவரால் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் லாயிட் ஆஸ்டினின் பேச்சு உண்மையில் அத்தகைய பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை முதலில் பகிரங்கமாக குறிப்பிடுகின்றன. இந்த துறையில் முன்னர் அறிவிக்கப்பட்ட சில திட்டங்கள் இருப்பதால் முன்னர் பகிரங்கப்படுத்தப்பட்ட மறைமுக தரவுகளின் அடிப்படையில் நாம் ஊகங்களை செய்யலாம். மார்ச் 2023 தொடக்கத்தில் உக்ரைனிடமுள்ள சோவியத் தயாரிப்பு MiG-29 போர் விமானங்களை அமெரிக்க தயாரிப்பு AIM-120 வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை பொருத்தும் விதத்தில் மறுகட்டமைப்பு செய்யும் முயற்சிகள் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாயின. AIM-120 வானில் இருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் ரஷ்யாவால் ஏவப்படும் குரூஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தக்கூடியவை. அத்தகைய ஏவுகணைகளை MiG-29 போர் விமானங்களில் பொருத்துவதென்றால் விமானங்களின் 60% ஆன்போர்ட் உபகரணங்களை மாற்றியமைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏர்ஃப்ரேமின் மீதமுள்ள சேவை வாழ்க்கை அதாவது சர்வீஸ் லைஃப் குறைவதையும் தடுக்க வேண்டும். பொதுப்படையாக இந்த பணி நடைமுறையில் மிகவும் சவாலானது. நாம் அறிந்தவரை அமெரிக்க பொறியியலாளர்கள் AIM-120 ஏவுகணைகளை தழுவி ஒரு புதிய வகை வான் விமான ஏவுகணையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளனர். இது சுட்டுவிட்டு மறந்துவிடுங்கள் என்ற பயன்முறையை கொண்டிருக்கும். அத்துடன் உக்ரைனிடமுள்ள சோவியத் தயாரிப்பு MiG-29 அல்லது Su-27 விமானங்களுடன் ஒருங்கிணைக்க எளிதாக இருக்கும். இதை வேறு விதமாக கூறினால் MiG-29 அல்லது Su-27 விமானங்களின் ஏர்ஃப்ரேமில் அதிகம் கை வைக்காமல் AIM-120 ஏவுகணையிலும் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் உக்ரைனிய விமானங்களில் பொருத்துவது என்று ஊகிக்கலாம். மறுபக்கத்தில் S-300 வான் பாதுகாப்பு சாதனத்திற்கு மாற்றாக பல வேறுபட்ட விருப்பங்கள் இருக்கலாம். உதாரணமாக புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்குவது, மற்றொன்று உக்ரைனின் உள்நாட்டு பாதுகாப்பு துறையில் முடிக்கப்படாத சில சாதனங்களை பயன்படுத்துவது. உதாரணமாக உக்ரைனின் லூச் டிசைன் பீரோ நிறுவனம் உருவாக்க தொடங்கிய ST-300 திட்டம். இதில் 70% பாகங்கள் உக்ரைன் தயாரிப்பு நெப்டியூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்க பொறியியலாளர்கள் அதை முழுமையாக சில மேற்கு நாட்டு பாகங்களுடன் இயங்க வைக்கலாம். ரஷ்யாவின் போர் நீண்டு கொண்டே போகும் நிலையில் இதுபோன்ற சோவியத் மற்றும் மேற்கு நாட்டு கலப்பின ஆயுதங்கள் உக்ரைனுக்குள் பயன்படுத்தப்பட உள்ளன.